ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்லேருந்து நம்ம சம்ஸ் போடுறோம். ஸோ சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் ஒரு 5 ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கும் சம்ஸ் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ட்ரிக்ஸ் நம்பர் 1. ஒரு ஒர்க்கை ஏ வந்து 10 டேஸில் முடிக்கும், பி வந்து 15 டேஸில் முடிக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ஏ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அது வந்து 10 டேஸ்ல முடிச்சிடும் அந்த ஒர்க்கை. அதுக்கு பி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஹெல்ப் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து ஏக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா ஏ இன்னும் வேகமாக முடிச்சிடும் இல்லையா, இன்னும் மோர் ஃபாஸ்டரா வந்து அந்த ஒர்க்கு முடிச்சிடும். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 10 டேஸை விட கம்மியா இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி இந்த இடத்துல ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே 6 டேஸ் வரும். இது ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இது சொல்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா அதே தான், சேம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுன்னு தெரியாமே, தேவையில்லாமே நம்ம வந்து 10 டேஸ் கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட புரிதலுக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இந்த ட்ரிக்ஸில் வந்து பி வந்து 15 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பி வந்து 15 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கும் அப்படின்னா அது வந்து ஏக்கு ஹெல்ப் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஏ வந்து அப்படிங்கிறவர் வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பார், பியும் 10 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்படியே ஹாஃப் ஆகுமா? இவங்களும் 10 டேஸில் முடிப்பாங்க, இவங்களும் 10 டேஸில் முடிப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 5 டேஸில் முடிச்சிருவாங்க இல்லையா? இது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ பி வந்து 10 டேஸாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 5ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? 5 டேஸை விட அதிகமாக இருக்கும், ஆனால் 10 டேஸை விட கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாள் 6, 7, 8, 9 கண்டிப்பாக இந்த 4ல் ஒரு நம்பர் தான் ஆன்சராக இருக்கும் இல்லையா? இது உங்களுக்கு புரியுது தானே? எக்ஸாமில் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 6ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 10ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 15, அப்புறம் 4 இப்படியெல்லாம் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் வந்து 6 சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 4ம் வராது, 10ம் வராது, 15ம் வராது. அப்போ ஆன்சர் வந்து 6 அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்குன்னா இந்த மாதிரி சம்ஸும் நிச்சயமாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இப்படி பார்த்தோன்னே நம்ம பண்ணுறதுக்கும் கற்று வச்சுக்கணும். கிளியராக இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம், அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் போகும்போது டக்குன்னு பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து ஒரு 2 செகண்ட்ஸில் நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியும் இந்த மாதிரி சம்க்கு. நெக்ஸ்ட் ட்ரிக்கு எஃபிஷியன்சி. நான் வந்து எஃபிஷியன்சி இப்போ வந்து ஒர்க் எஃபிஷியன்சியை வந்து 1 டேக்கு ஈக்குவல் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒருத்தரோட ஒர்க் எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு நாளில் இவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சியை வந்து 1 டேக்கு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 டே ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கு அதே சேம் 10 டேஸில் முடிக்குது, பி வந்து 15 டேஸில் முடிக்குது அப்படின்னா ஸோ அவங்களோட ரேஷியோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2:3 அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வச்சும் போட்டாலும் போடலாம். 2:3 அப்படிங்கிறது இவங்களோட டேஸ் ரேஷியோ. ஸோ அதை அப்படியே தலைகீழாக அதை அப்படியே நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை அப்படியே தலைகீழாக போட்டுக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம். ஏக்கு பியும் பிக்கு ஏவும் அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விட நீங்கள் இப்படி புரிதல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏ பி சி இன்னும் டி வரைக்கும் கூட கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் இப்போ அந்தளவுக்கு டஃப் லெவலில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏ பி சி டி 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டேஸ் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்டாலும் நம்மளால ஈஸியாக போட முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏவோட எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படின்னா ஏவோட டேஸை மறைச்சிக்கணும். ஓகேவா? மறைச்சிட்டு பியோடது என்ன இருக்குது, பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கணும். இதே வந்து ஏவோட ஒர்க் எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள், பிசி 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ 2 பேர்த்தோட டேஸ் என்ன இருக்குது, 15, 3. அதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவாக கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2:3:4 வரும். இதே வந்து எஃபிஷியன்சியாக மாற்றணும் அப்படின்னா உங்களோட எஃபிஷியன்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏவோட டேஸை ரேஷியோவில் அந்த டேஸை மறைச்சிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 நம்பர் இருக்கும். பியோட டேஸ் ரேஷியோவும் சியோட டேஸோட ரேஷியோவும் இருக்கும். ஸோ அதை 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 4 12. ஸோ அந்த 12 தான் உங்களுக்கு ஏவோட எஃபிஷியன்சியாக இருக்கும். இப்போ பிக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், அதனோட டேஸை மறைச்சிக்கோங்க. 2 × 4 8. ஸோ இந்த 2 4s are 8 அப்படிங்கிறது தான் பியோட எஃபிஷியன்சி.
இப்போ சியோட டேஸ் கொடுத்துட்டு அதனோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா சியை மறைச்சிக்கோங்க, 4 மறைச்சிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு, ஏ ஓடது பி ஓடது இருக்கா, 2 and 3 இருக்கு. ஸோ 2 3s are 6. ஸோ 6 அதுதான் வந்து சியோட எஃபிஷியன்சி. ஸோ உங்களுக்கு இந்த ரேஷியோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு 6:4:3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த எஃபிஷியன்சியாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதில் புரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸும் இப்போ கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். இதை வந்து மறுபடியும் 1 day ஒர்க்கை கண்டுபிடிச்சி, ஒரு விமனோட 1 day ஒர்க்கு, ஒரு மென்னோட 1 day ஒர்க், இதெல்லாம் கண்டுபிடிச்சி மறுபடியும் கொண்டு வரதுக்குள்ள டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா, the 3 women plus 6 men, 2 பேரும் சேர்ந்து, இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 10 daysல ஒரு ஒர்க்கு முடிக்கிறாங்க. அப்போ 6 women and 12 men சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கொடுத்துருக்கிறதுலேருந்து கேட்குறது எத்தனை மடங்கு அப்படின்னு அதாவது அஷ்யூம் பண்ண முடியும்னா பாருங்கள், நிச்சயமாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கொடுத்துருக்கிறதுலேருந்து கேட்குறது வந்து into 2 times இல்லையா? பாருங்கள், 3 women's 6 women's மாறுது, 6 men அப்படிங்கிறது 12 men மாறுது. ஸோ into 2 அப்படிங்கும்போது உங்களுக்கு டேஸ் என்ன ஆகும்? இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா, ஏ வந்து 10 daysல ஒரு ஒர்க் முடிப்பாங்க, பியும் 10 daysல முடிக்கிறாங்க. 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே டேஸ் என்ன ஆகும், அப்படியே பாதியாக குறையும். ஸோ அதே தான். ஸோ இவங்க அப்படியே டபுள் அதிகமாகறாங்க அப்படின்னா ஒர்க்கை பாதி நாளில் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ இவங்க 6 women and 12 men சேர்ந்து ஒரு ஒர்க்கை 5 daysல முடிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 5 days அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செயின் ரூல் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம்.